பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த சில வார்த்தைகளை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கலாம். தேவனை கனம் பண்ணுங்கள், தேவனை கனம் பண்ணுங்கள். இந்த நாளில் நமக்கு பாருங்கள், நமக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு 10,000 ரூபா காசு கொடுத்தா என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப நன்றி, எனக்கு நல்ல அர்ஜெண்ட்டாக தேவையாக இருந்துச்சு, கொடுத்தீங்க, தேங்க்ஸ் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோமா இல்லையா? உலகத்தில் நம்ம யாருக்கு செய்வோம்? ஒரு மனுஷர் நமக்கு உதவிக்கு கேட்கும் பொழுது, அவர் செய்யும் பொழுது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். அது உலகத்தில் நம்ம நடக்கும். இதே போல தான் தேவன் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். அவர் அதை விரும்புகிறார். நம்ம தேவனை கனம் பண்ணணும் அப்படின்றத விரும்புகிறார். நமக்கு இந்த மனிதர்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் செஞ்ச உதவிகளுக்காக. ஆனால் நம்ம தேவனுக்கு என்னைக்காவது நம்ம செஞ்சுருக்கிறோமா? ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் நமக்கு உதவி செய்கிறார், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார். நாங்கள் குடும்ப ஜெபத்தில் தினந்தோறும் இரவில் உட்கார்ந்து செய்ததுக்காக, ஆகாரம் கொடுத்ததுக்காக, பாதுகாப்பு கொடுத்ததுக்காக நாங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணுறோம், நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஒவ்வொரு மக்களும் தேவன் செய்த உதவிகளுக்கு நம்ம தினந்தோறும் நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணும். அதை அவர் தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், வாசிக்கலாம். கொலைசேரியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டீர்கள், அழைக்கப்பட்டீர்கள், அழைக்கப்பட்டீர்கள். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய நடத்துகிற விதம் வித்தியாசமானதாய் இருக்கிறது. தேவன் எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்திருக்கிறார். தேவன் நமக்கு செய்த நன்மைக்கு குறைவே கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசம் இல்லாமல், நன்றி இல்லாமல் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். தேவன் அப்படி இல்லை. தேவன் அப்படி விரும்புகிறதல்ல. தேவன் அவரை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் நமக்கு செய்த உதவிக்கு தினந்தோறும் நம்ம நன்றி செலுத்தும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்து காரியங்களிலே நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். இப்போ நம்ம தேவன் நமக்கு ஒரு விஷயம், நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, வியாதியிலேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம நன்றி சொல்லலைன்னா அடுத்த தடவை ஒருத்தங்க சொன்னாங்க, நேற்று போன வாரத்தை ஒரு பாஸ்டர் சொன்னார் பேசும்பொழுது, பாஸ்டர் நம்ம நன்றி சொல்லும் பொழுது நன்றி சொல்லணும், ஆண்டவரிடத்துல நன்மையை பெற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட போய் நன்றி சொல்லணும், அடுத்த தடவை எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்போம், உதவியை கேட்போம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்தோம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது. அப்போ தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தும் பொழுது அடுத்தடுத்த காரியங்களிலே தேவன் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகம் நீங்கள் 24வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசுவா தேவன் செய்த மகத்துவமான காரியங்களே அங்கே சொல்லிக்கொண்டே வருகிறார். என்ன தேவன் நம்ம எப்படி வழி நடத்திட்டு வந்தார், சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்தார், நமக்கு மன்னாவை கொடுத்தாரு, நமக்கு காடைகளை கொடுத்தாரு, வெற்றி அநேக எதிரிகளிலிருந்து பெலிஸ்தரிலிருந்து நமக்கு வெற்றிகளை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி யோசுவா ஒரு பட்டியலை போட்டுக்கிட்டே வரார். வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 13லேருந்து வாசிங்க. 13, 14, 15. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும், அப்படியே நீங்கள்
பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனை. நீங்க விவசாயம் பார்க்கல, நீங்க விதை விதைக்கல, நீங்க தண்ணி பாய்ச்சல, நீங்க திராட்சை செடி வச்சீங்க, நீங்க வைக்கல. ஆனாலும் என்ன நடக்குது? ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். புசிக்கிறீர்கள். ஒலிவ தோப்புகளிலும் பாருங்க, திராட்சை ரசம் நீங்க நடல, நீங்க வைக்கல, ஆனாலும் நீங்க அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில இப்படிதான் திடீர்னு திடுத்துப்புன்னு அது அற்புதம் நடக்கும். ஆண்டவர் கொண்டு போய் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி ஒரு ஆசீர்வாதம் தேவனிடத்துல வரும்னு என்று. அந்த மாதிரி தான் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் திராட்சை நாட்டப்படாத திராட்சை பழம் ஒலிவத்தோப்புகளை அவங்க அனுபவித்திருக்கிறார்கள். வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்க. நீங்க தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எந்த பொருள்கள் மேலும் உங்கள் இருதயம் சாய்ந்திராதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். விக்கிரகங்கள்னால் வணங்குறத மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பொருள் மேலே ரொம்ப ஆசைப்படுறீங்களோ, உங்கள் இருதயத்தை வச்சுருக்கீங்களோ, அதுவும் விக்கிரகம்தான். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைக்கணும்னு யோசுவா சொல்கிறத பார்க்குறோம். வாசிங்க அடுத்தது. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள்? நீங்க இவ்வளவு உதவிகளை செய்து இவ்வளவு நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்த தேவனை ஆகாததென்று கண்டால் நீங்க யாரை போய் நீங்க சேவிக்க போறீங்க? யாரை மகிமைப்படுத்த போறீங்க? யாருக்கு நன்றி செலுத்த போறீங்கன்னு இங்க யோசுவா ஜனங்களை பார்த்து கேட்கிறார். யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போறீங்க? ஒன்றுக்கும் உதவாத உங்கள் பிதாக்கள் வணங்கிய அந்த விக்கிரங்களை நீங்கள் வணங்க போறீரோ? சேவிக்க போறீங்களா? யாரை சேவிக்க போறீங்க? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், எனக்கு செய்த அற்புதங்களுக்காக நன்மைகளுக்காக தேவனை நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் கர்த்தரை சேவிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கி அதை தான் தேவனுடைய இஸ்ரவேல் மக்களை பார்த்து யோசுவா சொன்னார். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீங்க? எத்தனை நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். தேவன் அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீங்க? பாருங்க, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார். அங்கே போகும் வழியிலே அங்கே சில கிராமங்களுக்கு போய் கொண்டு இருக்கிறார். அப்போ 10 குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாங்க. 10 குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் போய் ஆசாரியன் இடத்துல அவங்களுக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருக்கு 10 பேர்த்துக்குமே. அப்போ அவங்க சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் ஆசாரியன் இடத்துல உங்கள்கிட்ட காட்டுங்க அப்படின்றாங்க. ஆனால் குஷ்டரோகம் போகல. ஆனால் போகிற வழியிலேயே என்ன ஆகுது அப்படின்னா குஷ்டரோகம் மறைஞ்சிருது. இதை பார்த்த ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்போ இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, நீ மட்டும் வந்திருக்க, சுத்தமானவர்கள் 10 பேரே, பாக்கி 9 பேர் எங்கன்னு. இன்றைக்கி அநேக ஜனங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. மகளுக்கு கல்யாணம் ஆகணும், சபைக்கு வரணும்.
வியாதி சுகமாகணும், சபைக்கு வரணும். சுகம் பெற்ற உடனே போயிடுறது. என்ன சொல்லுவாங்க, ஜெபம் பண்ண சொல்லி நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க. ஜெபம் பண்ணுவேன், ஹீலிங் ஆயிரும், நல்லா சுகப்படுவாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. இப்படி தான் இருக்கிறாங்க மக்கள். சரிங்களா? அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. வாசிக்கலாம், லூக்காவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து சில வாசிங்க. 17வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17 வசனங்கள் வாசிங்க. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது அவர் இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்து உள்ளுக்கு போறார். எதற்கு? சுவிசேஷம் சொல்லுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பதற்கு தான் போறாரு. குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து, குஷ்டரோகமுள்ள ஒரு 10 பேர், உடம்பு ஃபுல்லாக வியாதி, குஷ்டரோகம் வந்தால் எலும்பெல்லாம் தேஞ்சு போயிடும், மூக்கு இருக்காது, விரல்கள்லாம் இருக்காது. சரிங்களா? எலும்பு உருக்கி நோய் குஷ்டரோகம். அப்படி இல்லை, ஒரு 10 பேர் குஷ்டரோகம் வந்தால் அவங்க ஊருக்கு எல்லையில் தான் இருப்பாங்க. இஸ்ரேல் தேசத்தில் நடுப்புற இருக்க மாட்டாங்க. குஷ்டரோகம் வந்தால் தேவ குற்றம் செய்தவர்களுக்கு குஷ்டரோகம் வரும்னு அந்த காலத்தில், பழைய ஏற்பாடு காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமாய் பேசினா குஷ்டரோகம் வரும். சரியா? தேவனை தூசிச்சா அவங்களுக்கு குஷ்டரோகம், அது தெய்வ குற்றமாக இருக்கும் பொழுது உடலிலே அந்த குஷ்டரோகம் வரும். இந்த 10 பேருக்கும் இப்படி தான் இருந்துச்சு, குஷ்டரோகம் இருந்துச்சு. அந்த 10 பேரும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வராங்க, வந்து பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சு? இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும். அந்த காலத்தில் குஷ்டரோகத்துக்கு மருந்தே கிடையாது, எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. சரியா? அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்த இடத்துல சரி குஷ்டரோகம் வந்திருக்கு, நீ சுத்தமாகுன்னு சொல்லலை. அவங்க அந்த 10 பேர்த்துக்கிட்ட என்ன சொல்கிறார் இயேசு கிறிஸ்து? நீ போய் ஆசாரியன் இடத்துல போய் காட்டு அப்படின்கிறாரு. சரி, சொல்லுங்க. அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, பாருங்க, 10 பேர்ல போயிட்டு இருக்கும் போதே சுத்தமாகிறான். இதுதாங்க இயேசு கிறிஸ்துவோட அன்பு, இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. சரியா? பாருங்க, எவ்வளவு நேசம் பாருங்க, எவ்வளவு அன்பு பாருங்க. அதுதான் தேவன் செய்த மகத்துவமான காரணம். போயிட்டு இருக்கும் போதே அற்புதத்தை செய்ய சொல்றார். அப்போ போயிட்டு இருக்கும் பொழுது சுத்தமாயிட்டாங்க. அப்போ என்ன நடக்குது? அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரக்க சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு ஒரு காரியம், ஒரு நன்மையான காரியங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம்? தேவனை மகிமைப்படுத்துவீங்க. தேவனை எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஒருத்தன் மட்டும் திரும்பி வந்து தேவனை நோக்கி அவங்க தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. வாசிங்க. அவருடைய பாதத்து அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் சாஸ்தாங்கமாக விழுந்துட்டான். தேவனை தவிர ஒருவராலும் இந்த குஷ்டரோகம் நீங்காது. ஆனால் நீங்கள் வார்த்தை சொன்னீங்க, போய் ஆசாரியன் இடத்துல காட்டுன்னு. போகிற வழியிலேயே எனக்கு ஆண்டவர் தேவன் சுகத்தை கொடுத்துட்டாரு. நீங்கள் தான் தேவன் சாஸ்தாங்கமாய் விழுந்துட்டார். யார்? அந்த குஷ்டரோகி ஒருத்தன். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? சுத்தமானவர்கள் 10 பேர் இல்லை, சுத்தமாக்கப்பட்டவங்க 10 பேர்.
பாக்கி 9 பேர் எங்கப்பா போனாங்க, நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. மற்ற 9 பேர் எங்கே? ஆ தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு ஆ இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அந்நியனை தவிர வேற யாரும் திரும்பி வரலையாப்பா. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்மளாம் உற்றார் உறவினர்கள்லாம் ஏன்னா அந்நியன் சொல்லி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒதுக்கி வச்ச நம்மளை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி சபை உள்ளுக்கு கொண்டாந்து உட்கார வச்சுருக்கிறார். சரியா? ஒதுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி சபையிலே தேவனை ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்நியனாக இருந்த நம்மளை ஆண்டவர் கொண்டாந்துருக்கார். உறவுகளால் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களை இன்றைக்கு தேவன் தேர்ந்தெடுத்து அவருக்கென்று வைத்திருக்கிறார். பாருங்கள், ஒருவனை தவிர வாசிங்க. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்கே ஒருத்தன் நன்றி சொல்ல வந்தான், சாஸ்தாங்கமாக விழுந்தான் இயேசுவின் பாதத்தில், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது நீங்கள் தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி செலுத்தும் பொழுது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். பாருங்கள், நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இங்கே காலையிலிருந்து நமக்கு 24 மணி நேரம் தேவன் கொடுத்துருக்கிறார். எத்தனை மணி நேரம்? 24 ஹவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிறார். சரியா? 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறார். எனக்கு 24 மணி நேரம், ஜாய்க்கு 24 மணி நேரம், சிஸ்டருக்கு 24 மணி நேரம், என் ஒய்ஃபுக்கு 24 மணி நேரம், எல்லாம் 24 மணி நேரம் ஒரு சூட்கேஸை கொடுத்துருக்கிறார். எங்கள் அமெரிக்கா பிரசிடெண்ட்டுக்கு 24 தான் ஹவர்ஸு, அவருக்கு ஒரு சூட்கேஸு. அந்த சூட்கேஸில் நாம் என்னத்தை ஃபில் பண்ணுறோன்னு முக்கியமானதாக இருக்குது. என்னென்ன காரியங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. அதில் 8 மணி நேரம் தூக்கத்துக்கு போயிடுது. அதில் ஒரு 6 மணி நேரம் இப்போ ஃபோனுக்கே போயிடுது. ஃபோன் பார்க்குறதுல போயிடுது. அப்போ பாக்கி இருக்கிற 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் என்ன செய்கிறது? இன்றைக்கி நானும் திருந்தணும், நானும் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் ஆண்டவருடைய பாதத்தில் நேரம் செலவழிக்கணும். சரியா? இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அந்த இதில் அந்த 24 மணி நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும். இப்போ இங்கேருந்து சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போகிறீங்க, ஏசப்பா நன்றி. எப்படி நம்ம சாப்பிட்றோம், சாப்பாடு கொடுத்ததுக்காக நன்றி. நம்ம சம்பளம் வாங்குகிறோம், இந்த சம்பளம் வாங்கினதுக்காக நன்றி. என்ன, யாராவது உதவி செய்தால் ஏசப்பா உதவி செய்ததுக்கா நன்றி. இப்படி ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவர் கனம்படுத்த வேண்டும், தேவனுக்கு முதன்மையான காரியங்களை நம்ம செலுத்த வேண்டும். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், பிள்ளைகளை தேவன் பாதுகாத்திருக்கிறார், நம்முடைய பொருளாதாரத்தை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் தேவன் மன்னிச்சிருக்கிறார். எந்தெந்த காரியங்கள் தேவன் நமக்கு செய்திருக்கிறார் பாருங்கள். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்ம நோய்களை எல்லாம் குணமாக்கி, நம்ம பிராணன் அழிவுக்கு விலக்கி மீட்டு வைத்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். சரிங்களா? நம்ம சுகமுடன் வாழ்வதற்கு அவருடைய நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் பெரிய காரியம். என்ன செஞ்சிருக்கிறாரு? நாம் சுகமுடன் வாழ்வதற்கு அவருடைய நாமத்தை நமக்கு தரித்திருக்கிறார். நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மளாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். நம்மளாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருக்கிறோம். என்ன எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? பார்த்தா தூக்கம் வர மாதிரி தெரியுது. சரி, ஓகே. நமக்காக தேவன் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்திருக்கிறார்.
நமக்கு அவர் விலைக்கரியமாக தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். திடீர்னு போயிட்டு இருப்போம், வண்டியில் பஞ்சர் ஆயிரும். வண்டி பார்த்துருக்கீங்களா? எனக்கு நிறையா தடவை ஆயிருக்கு. இது பஞ்சர் ஆகிருக்கும். அப்படி நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போட்டு என்ன ஆண்டவரே, நான் அவசரமாக போகணும், வீல் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம என்ன அப்படி சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு நோக்கத்துக்கு ஆண்டவர் பஞ்சர், இப்போ போகிறோமே, நேற்று போனோமே பஞ்சர் ஆச்சா? அதெல்லாம் நான் நினச்சி பார்த்துருக்கேன். ஏதோ நம்ம போகிறோம், அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறாரு, நம்ம டிலே பண்ணுறாரு. அப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து ஆண்டவர் என்னை விலக்கி வைத்திருக்கிறார். நன்றி சொல்கிறோம் தேவனுக்கு. என்னென்ன இருந்தாலும் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். முணுமுறுக்க கூடாது. என்ன வாரம் வாரம் நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், என் குடும்பத்தில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இன்றைக்கி அனைத்து சொல்கிறத கேட்டிருக்கேன். என்ன பாஸ்டர், வாரம் வாரம் தான் ஆராதனைக்கு போகிறோம், அங்கே போய் என்னத்த ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஒன்று விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, நமக்குள்ளார ஒரு மாற்றம் வராமல், எனக்குள் ஒரு மாற்றம் இல்லாமல் குடும்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் வராது. முதல்ல நம்ம கரெக்ட் பண்ணணும், நம்மளை நம்ம சரி செய்ய வேண்டும். நம்மளை சரி செஞ்சாதான் நம்ம குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். பாருங்கள், பவுலும் சீலாவும் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க ஜெயிலில். கழுத்தில் சங்கிலி, காலில் சங்கிலி. அப்போ போய் ஆண்டவர், என்ன ஆண்டவர், என்னை போய் நாம் தபஸ்கு சாலையிலேருந்து வந்து என்னை பார்த்து வந்தீங்க, வந்து ஊழியத்துக்கு கூப்பிட்டு இன்றைக்கி சிறைச்சாலையில் போட்டிருக்காங்க, இதுக்கு தான் அழைச்சிங்களா? என்னைய நல்லா சுகமாக ஊழியம் செய்ய வச்சுருக்க கூடாதா? இந்த மாதிரி போட்டிங்க பாருங்கள், கழுத்தில் கட்டையை போட்டு சங்கிலியை போட்டு கையை போட்டு கட்டி வச்சு, இதுக்கு தான் என்னை அழைச்சிங்களா அப்படின்னு சொல்லலை. யார்? பவுலும் சீலாவும். சிறைச்சாலையில் இருக்கும் போது என்ன செஞ்சாங்களாம்? தேவனை துதிச்சு ஆராதனை பண்ணாங்கண்ணா. ஏசப்பா நீங்கள் நல்லவர்னு சொன்னாங்களாம். எவ்வளோ எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பை ருசி பார்த்துருப்பாங்க பாருங்கள். என்ன செஞ்சாங்களாம்? தேவனே ஆராதனை செஞ்சாங்களாம். ஆண்டவரே நீ நல்லவர்னா புகழ்ந்து பாடினார்கள், தேவனை ஆராதனை செய்தார்கள். யார்? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கரங்களிலே சங்கிலி, கால்களிலே சங்கிலி கட்டப்பட்ட நிலைமையில் தேவனை துதித்து அவர்கள் ஆராதனை செய்தார்கள். என்ன நடந்தது வாசிக்கலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25 வாசிங்க. 25, 26 வாசிங்க. என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும், நடுராத்திரியில பாருங்க, பகல்ல புள்ள சாயந்தரம் கூட இல்லை, நடு ராத்திரியில தூங்க போற நேரம், நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து பாடினார்கள். எவ்வளவு ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை, விசுவாசம். எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பாருங்க, உங்கள் சூழ்நிலையை நீங்கள் பார்க்காமல் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க பார்க்கும் பொழுது எந்த சிறைச்சாலையும் உங்களை அடைத்து வைக்க முடியாது. நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது, தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்போ பவுலும் சீலாவும் துதித்த பொழுது சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. வாசிங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. பாருங்க, பூமி, அங்க பூமி அதிர்ச்சியே வருதான். நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது பிசாசினுடைய கோட்டை பூமி அதிர்ச்சியினால அசைக்கப்பட வேணும். எப்படி? அங்கேயே
பிசாசினுடைய ராஜ்யம் அசைக்கணும். அந்த அளவுக்கு தேவனை நீங்கள் துதிக்க வேண்டும், தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். வாசிங்க. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. எல்லா கட்டுகளும் கலன்று போயிற்று. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது, தேவனுக்கு ஆராதனை செய்யும் பொழுது உங்கள் கட்டுகள் அறுந்து போகும். எந்த சங்கிலிகளும் உங்களை கட்டி வைக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளை கட்டி வைக்க முடியாது. உங்கள் கணவனை கட்டி வைக்க முடியாது. உங்கள் நிமித்தம் அவர்கள் கட்டுகள் எல்லாம் அறுந்து போகும். ஓகே, வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். சரி, ஓகே, நிறுத்துங்க, போதும். பாருங்க, அப்ப சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கிறதை பார்க்க முடியும். அங்கே ஒரு அசைவு ஏற்பட்டதை உங்களால் காண முடியும். பாருங்க, தேவன் சொல்றாரு 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30 என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அதை வாசித்துருங்க ஃபுல்லாக பாருங்கள். 1 சாமுவேல் 2:30 வாசிங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி சில சம்பவத்தை தேவன் சொல்கிறார் பாருங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்றார், என்ன சொல்றாருன்னு பாருங்க. உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். நம்ம மேல தேவன் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. என் புள்ள, என் மகன், என் ஜனம், இவங்க என்னை துதிப்பார்கள், என்னை என்ன செய்கிறாங்களாம், மதிப்பாங்க, எனக்கு ஆராதனை செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நம்ம நம்பிக்கையற்றவர்களாக இருக்கக்கூடாது. சரியா? அது சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அப்புறம் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள், தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களை கனஈனப்படுவார்கள். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, தேவனை மதிக்கிறீங்களோ, தேவனை நம்புறீங்களோ, தேவன் மேல் விசுவாசம் உள்ளீர்களோ, அந்த அளவிற்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். யோவான் 15:16 சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். தேவன் உங்களை தெரிந்து கொண்டதுனால தான் இன்னைக்கு ஆராதனைக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. தேவன் தான் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், அழைத்திருக்கிறார். அழைத்தது மாத்திரமல்ல, நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நமக்கு எத்தனை நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டு காலையில் 10லேருந்து 1:30 வரையில் நடந்துச்சு. அப்புறம் இல்லை, நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு 3 மணி. ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 மணி இருக்கும் மதியானம். ஆண்டவர் பேசுகிறாரு, நீ கம்பெனியில் போர்டு வச்சுருந்ததெல்லாம் அட்டைப்பெட்டி மேலே வச்சுருக்க, அதெல்லாம் சாஞ்சி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் உளுந்துரும், நீ போய் அதை சரி பண்ணி வை அப்படின்றது. அட்டைப்பெட்டியில் என்னன்னு விஷயம் காட்டுறாரு, இப்படி இருக்குது, சாஞ்சிரும் அப்படின்னு. சரின்ட்டு நான் கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பி போய் பார்க்குறேன். ஆண்டவர் விஷயம் என்ன காட்டினாரோ அது அப்படியே அங்கே அடுத்து கதவை திறந்தோன்னே காட்டுறாரு. இருக்குது. ஒரே ஆச்சரியம். ஏன்னா பார்த்தா அந்த கொஞ்ச நேரம் ஆனால் எல்லாம் கீழே விழுந்து எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும், எல்லாம் பேந்துரு போயிருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, போய் அந்த விஷயனை காட்டினது இப்படி இருக்குது, நீ போய் அதை சரி பண்ணி வச்சுட்டு வா அப்படின்றது. ஆண்டவர் அந்த விஷயனை காட்டலிங்கன்னா நான் கம்பெனிக்கு போக மாட்டேன். ஏன்னா அடுத்த நம்ம இங்கே ஆராதனைக்காக நம்ம மற்ற காரியங்களை பார்க்கணும் அப்படின்றதுனால சரிண்டு போய் பார்க்குறேன். ஆண்டவர் காட்டின விஷனில் எப்படி காட்டினாரோ அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லாம் கீழே விழுந்துருந்துச்சுன்னா டேமேஜ் ஆகிருக்கும், எனக்கு நஷ்டமாயிருக்கும். பாருங்கள் எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறார்.
இப்படி தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நமக்கு ஒரு சேதாரம் கூட வரக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறார் பாருங்க. அதுதான் தேவனுடைய அன்பு. உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி தான் செய்வார். சரிங்களா? அதான் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நம்ம இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டதுனால, நம்ம அழைச்சதுனால என்ன நடக்குது? கொலேசியர் 1:13 வாசித்து முடிக்கலாம். வாசிங்க, கொலேசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி, இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை தேவன் விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற, உட்படுத்தி வைத்திருக்கிறார். யாரு? பிதாவாகிய தேவன். நம்ம இருளான வாழ்க்கையில வாழ்ந்தோம், பாவ வாழ்க்கையில வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம தேவன் என்ன செஞ்சார்? நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை என்ன செஞ்சார்? சேர்த்து வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை பங்கடைய செய்திருக்கிறார். 1 யோவான் 1:7 வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை சேர்த்ததின் பொருள் என்ன? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். இது இயேசு கிறிஸ்து எப்படி ஒளியில இருக்கிறாரோ அதே போல நாமளும் ஒளியிலே இருக்கும் பொழுது நாம் இருவரும் சேர்ந்து ஐக்கியப்பட்டிருப்போம். 2 பேரும் இணைந்து செயல்படுவோம். வாசிங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. தேவ ஜனமே, கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரிக்கிறது. உங்களுக்கு மனது இருந்தால் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் தேவனை அசட்டை பண்ணினால் அவர் உங்களை கனஈனம் பண்ணுவார், சட்டவே பண்ண மாட்டார். நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறீர்களோ, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுப்பார். பாருங்க, உங்களுக்கு நேரம் கிடைச்சா ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த செய்தி ஆன்லைனில் இருக்கும், நீங்கள் மறுபடியும் இந்த செய்தியை போட்டு கேளுங்க. அப்பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் தருவார், நிச்சயம் தருவார். நம்ம தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்த தேவன், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார். எஜமான், பாவம் செய்த எஜமான் ஒரு அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவமே செய்யாத ஆட்டுக்குட்டி, தொழுவத்தில் கட்டப்பட்ட ஆட்டுக்குட்டி பாவமே செய்யல. எஜமான் செய்த பாவத்துக்காக தொழுவத்தில் கட்டப்பட்டிருந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்படுகிறது. அதே போல தான் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராய் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். அவருடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது. அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நம்மை நேசிக்கிறார். ஒருவரும் இந்த உலகத்தில் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கே மனுஷகுமாரனாய் தேவகுமாரன் இறங்கி வந்து ஜீவ பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபித்து அவருடைய உடன்படிக்கைக்கு நம்ம கடந்து செல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி, எங்களுக்காக மரித்தீங்க, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி.
எங்களுக்காக எத்தனை எத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்க அப்பா. பரபாசை விடுதலை செய்து தேவகுமாரனை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். பரபாசாகிய எங்களுக்கு நீங்கள் விடுதலையை கொடுத்துட்டு அப்பா தேவகுமாரனாகிய நீர் கல்வாரி சிலுவையில் மறித்தீங்க. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு ஆண்டவர். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு கூட நடைபோடுங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.